ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் அனைவருக்கும் முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் இஷ்யூ பற்றி தான் இந்த வீடியோ. நம்ம ஜூலையிலேருந்து இல்லம் தேடி கல்வி 2.0 கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு மேப் பண்ணி இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு நம்ம ப்ரைமரி சென்டர்ஸ் நடத்திட்டுருக்கோம். இந்நிலையில் பார்த்தோம் அப்படின்னாக்க 1 வீக்லேருந்து 10 டேஸாக அட்டெண்டன்ஸ் சரியாக விழுவலை அப்படிங்கிற மாதிரி நிறைய தன்னார்வலர்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்நிலையில் இந்த ப்ராப்ளம் ஆல் ஓவர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது ஒரு சில பேருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க மாணவர் வருகை டேபை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்டோட நேம் லிஸ்ட்டு வருது. ஆனால் அதுக்கப்புறம் கேமரா கிளிக் பண்ணால் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேருக்கு மாணவர் வருகை டேபே சுத்தமாக ஒர்க் ஆகலை, அதுலேருந்து எந்த நேம் லிஸ்ட்டுமே வரல. அப்படிங்கும்போது எப்படி நாங்கள் அட்டெண்டன்ஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ராப்ளத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இல்லம் தேடி கல்வி ஆப்பில் லாக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு 2 to 3 டைம்ஸ் லாக் அவுட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப லாகின் பண்ணுங்கள், திரும்ப லாக் அவுட் பண்ணுங்கள், திரும்ப வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த ஆப்பையே உங்கள் ஃபோனில் அன்இன்ஸ்டால் பண்ணி தென் இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு இந்த மாதிரி செஞ்சதுனால வந்தது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 to 3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் வரல அப்படின்னாக்கா நம்ம வேறு எதுவும் அப்டேட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். அண்டு எப்பயும் போல் நீங்கள் ஃபோனில் போடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க தினமும். அது மட்டும் இல்லாமல் மேனுவலாக அட்டெண்டன்ஸ் போடுறதும் ரொம்ப நல்லது. நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்தாலும் அவங்களும் இதை பார்த்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஃபோன் மட்டும் இல்லாமல் மேனுவலாக நீங்கள் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பின்னாடி இன்ஸ்பெக்ஷன் வந்தாலும் இல்லை நம்ம சேலரி கட் ஆச்சோம்னா இது ஒரு ப்ரூஃபாக நமக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.